1967 and 1977 அது மாதிரி 2026 அமைய போகுது. 2 மாபெரும் தேர்தல்களில் அதிகார பலம், அசுர பலம் எல்லாத்தையும் எதிர்த்து நின்று தான் புதுசாக வந்தவங்க ஜெயிச்சிருக்கிறாங்க. ஆமாங்க, 1967 அதாவது 1967 1977 இந்த 1967-77 இரண்டிலையுமே புதியதாக வந்த ஒரு கட்சி இருக்கு இல்லையா, அந்த புதியதாக வந்த கட்சி நீண்ட நெடுங்காலமாக ஆட்சியிலும் அதிகாரத்திலும் இருந்தவர்களை வென்றிருக்கிறார்கள். முதலாக வந்தவர்கள் வெற்றி பெற்றிருக்கிறார்கள். அதுபோல 2026 நாமும் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காருங்க. இதுதான், ஏன்னா எப்படியும் அவர் பேசுனது உங்களுக்கு கேட்டிருக்க போறது கிடையாது, அதனால நானே திரும்ப தமிழில் பேசுனது தமிழிலே டிரான்ஸ்லேட் பண்றேன். சரி, முதல்ல இந்த 1967 கதை என்னங்க அப்படின்னு சொன்னா, 1967 வரைக்கும் காங்கிரஸ் ஆட்சி நடைபெறுகிறது. நீண்ட நாட்களாக காங்கிரஸ் ஆட்சி தமிழகத்தை ஆண்டு வருது. அதை அண்ணாதுரை அவர்கள் 1967 வெற்றி பெறுகிறார், காங்கிரஸை வீழ்த்துகிறார். இந்த சொன்ன கருத்து என்னது? அரசியல் பலம், அதிகார வர்க்கம் இவர்களை வீழ்த்தினார். யார் அந்த அதிகார வர்க்கம்? இவர் முதலில் யார் தன்னுடைய தலைவர், இவர்கள் எங்கள் வழிகாட்டி என்று சொன்னாரோ, காமராஜர். காமராஜர் தான் அன்னைக்கு காங்கிரசின் தலைவர். இந்திய அளவில் காங்கிரசின் தலைவர் காமராஜர் அவர்கள். அவர் தான் அந்த காங்கிரஸை வழிநடத்தினார். அவர் தான் அதிகார வர்க்கமாக இருந்தார் அப்படி என்று சொல்லி இன்றைக்கு விஜய் குற்றம் சாட்டுகிறார். அதாவது ஒருத்தவங்க ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு ஸ்கிரிப்ட் எழுதி கொடுக்குறாங்க. இந்த ஸ்கிரிப்டுக்கும் நான் இதுக்கு முன்னாடி பேசுனதுக்கு ஏதாவது சம்பந்தம் இருக்காப்பா, இது நான் தவறா பேசிட போறேன் அப்படின்றதையாவது கேட்கணும் இல்லையா? நான் முதல் மாநாட்டில் காமராஜர் அவர்கள் மிகப்பெரிய ஒரு ஆளுமை, அவரை தான் நம்ம வழிகாட்டியாக ஏற்கிறோம், எளிமையின் சிகரம் அப்படின்லாம் பேசிட்டு இன்னைக்கு அதிகார வர்க்கமாக இருந்தவரை அண்ணாதுரை அவர்கள் வென்று விட்டார் அப்படின்னு பேசுறார்.